சார் சார் அதாவது திரு KN நேரு அவர்கள் முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் இது அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் நீர் வழங்குதல் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டையும் ட்வாடுன்னு சொல்லிட்டு இதுவும் அவங்க வச்சுருக்காரு. முக்கியமாக இதில் 2538 என்ஜினியர்களை ஏப்ரல் மாதம் திரு ஸ்டாலின் தலைமையில் அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னாங்க. இதை 2021 இந்த ஆட்சி வந்த பிறகு இதை மிகவும் சரிப்படுத்தி நேர்மையாக நடத்தணும்னு சொல்லிட்டு இவையெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலம் நடக்கணும்னு பிடிஆர் போட்டார். டிஎன்பிஎஸ்சி மூலம் போட்டுட்டா என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் பார்ட்டி ஃபண்டு, பர்சனல் ஃபண்டு இதெல்லாம் தான் திமுகவுடைய கொள்கைகள். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது பணம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வேறு என்ன ஆல்டர்னேட்னு யோசிக்கிறாங்க. அப்பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மெம்பராக இருக்கிறார். ஸோ இது இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் தானே, அதனால அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு மாற்றி அங்கே தேர்வு வச்சு தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி நடந்த தேர்வில் ஒரு 150 பேருக்கு கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆகிருக்கு. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணம் கொடுத்து அந்த பணம் வெளிநாட்டிற்கு ஹவாலாவிலும் போயிருக்கிறது. அவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லி இவங்க வர வேண்டியது வந்துருச்சு, இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுன்னு சொல்லி போடப்பட்ட கரஸ்பாண்டன்ஸும் எடுத்திருக்கிறார்கள் என்பது போல இடி டிஜிபிக்கு எழுதியிருக்கார். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக இடி உள்ளே வர முடியாது, சிபிஐ உள்ள புதுசாக அவங்க கேஸ் போடக்கூடாதுன்னு சட்டம் வந்துடுச்சு.